மழையில் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்றைக்கி அதை தான் பண்ணோம். செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக இருட்டி ஃபஸ்ட்டு காற்று செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஈவினிங்கே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் மழை பெய்ய விடும் போதே பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி பெரிய பக்கெட் பிரியாணியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்தோடனே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரின்னு அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு அலப்பறை பண்ணி மேலே கடைசியில் கரண்டியே இல்லை, கீழே தான் போகணும். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சேன். அவங்க என் ஹஸ்பண்ட்க்கு இந்த பிரெயினை வச்சு ஒரு கரண்டி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அதை வச்சு எல்லோரும் போட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஆசிஃப் பிரியாணினாலே எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆசிஃப்னாலே நாங்கள் பிரியாணி மட்டும்தான் சாப்பிடுவோம். அதுலேயும் முகல் பிரியாணினா எங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த டைம் நார்மல் பிரியாணி தான் போட்டிருந்தோம். நல்லா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மார்னிங்கும் வரும். மார்னிங் நல்லா உட்காந்து சாப்பிடுவோம். அடுத்து பாப்பா கூட